டைப் வண்டி வேலை ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா NS2 எடுங்க. BS 4 மாடல் ஃபுல்லாக சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றாங்க. NS 162 பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஜினில் வந்து கேம் சாப்பிட்டு மாற்றணும், இல்லை டைம் இன்ஜின் மாற்றோம்னா இன்ஜினை கீழே இறக்கி மாற்றது ரொம்ப ஈஸி. அதில் வச்சு மாற்றது ரொம்ப கஷ்டம். இந்த வண்டி ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் சொல்லிட்டாங்க கஸ்டமர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை என்ன மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா கேம் சாப்பிட்டு ராக்கராம் செட்டு, டைம் இன்ஜின், அட்ஜஸ்ட் பேடு இதான் மாற்ற போகிறோம். வாங்க ஒன்று பார்ப்போம். இல்லை நிறைய பேர் கேட்பாங்க NS2 ஏன் வந்து நீங்கள் இன்ஜினை கீழே இறக்கி மாட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நம்ம கீழே இறக்கி வச்சு பண்ணால் மட்டும்தான் ரொம்ப வேலை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். அதிலே வச்சு பண்ணோம்னா ரொம்ப சிரமம். ரொம்ப பிரிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது டைம் இன்ஜின் பேடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது சைலன்சர் பக்கம் ஒரு பேடு வரும். அந்த பேடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டை கழட்டினா தான் மாட்ட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேடு உடஞ்சிருக்கு அதில் அப்படிங்கிறப்ப நம்ம ஹெட்டெல்லாம் கழட்டி தான் ஆகணும். இந்த வண்டியில் கேம் சாப்பிட்டு எதுக்காக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக சுவராக உட்காருன்னு பாருங்க. இதே பழசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடி அடிச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சு டைட் பண்ணோம்னா அது இன்னொரு இடத்துல போய் நிற்கும். அதனால தான் இந்த கேம் சாப்பிட்டு மாற்றுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோட ஸ்டெப்பு எதுவுமே தேவையில்லை. இதில் பாருங்கள் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீத்து பார்த்தீங்கன்னா உட்காராது. நம்ம வந்து டைட் பண்ணோம்னா அடுத்தது மாறிடும். ஓகே, ஹெட்டெல்லாம் பிரிச்சு இதில் பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கார்பன் படிஞ்சிருக்குன்னு தெரியும். அதே மாதிரி வால்வுலையும் பாருங்க மேலே இருந்து எந்த அளவுக்கு பிளாக்காக கார்பன் இருக்குன்னு பாருங்க. இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகே, இதில் எந்த அளவுக்கு கார்பன் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் பாருங்க. இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா ஸ்டார்டிங் சடனாக ஆகுங்க. ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கணும், பார்த்து நம்ம கஸ்டமரை கொடுப்போம், அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. தம்பி வண்டி ஓட்டி பாருங்க, வண்டி எப்படி இருக்கு? வண்டி சூப்பராக இருக்குண்ணே. சரி, வண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்தோமோ அப்படியே இருக்கு. சரி, இன்ஜின்லாம் சவுண்டு பக்காவாக இருக்கு. இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கல? திருப்தியாக இருக்கல வண்டி? இருக்குண்ணே. சரி, ஓகே. எந்த ஊர் நீங்கள்? திரும்ப திருமக்கோட்டை. திருமக்கோட்டை வந்து நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.